என்னடா உனக்கு பார்லிமெண்ட் டெமோக்ரஸி மேல அவ்வளவு கோபம்? பார்லிமெண்ட் டெமோக்ரஸி சுத்தமா பிடிக்காதுங்கிறார் அவர். மக்கள் ஒருபோதும் அறிவுபூர்வமான தலைவர்களை தேர்ந்தெடுக்க மாட்டார்கள், கவர்ச்சியை நோக்கித்தான் ஓடுவார்கள். கவர்ச்சியால் உருவாகின்ற ஒரு சமூகம் அறிவுபூர்வமான சமூகத்தை உருவாக்க முடியாது. எனவே நான் அடிப்படையான ஜனநாயகத்தை அடிப்படையோடு வெறுக்கிறேன்றார். எப்போ? 1922. டெமோக்ரஸியே தப்புன்ட்டார் ஒருத்தர். ஏன் தப்புன்னா இப்படித்தான்டா ஓட்டு அரசியல்ங்கிறது இப்படித்தான் போகும். அதைத்தான் தீர்க்கதரிசனமா ஒருத்தர் யோசிச்சு சொல்லியிருக்கான். இப்ப நம்ம டென்ஷன் ஆகக்கூடாது. இப்படிதான் இதெல்லாம் கடக்கணும், இதெல்லாம் இப்படிதான் போகும். எதிராள எப்படி இப்போ நமக்கு தெரியுமோ? தெரியாதுல்ல. இப்ப நீங்க இப்படி உட்கார்ந்து இதை பேசுவோம்ன்ற சூழ்நிலை நமக்கு தெரியாது இல்லையா? இப்படி ஒரு படம் இருப்போம் நமக்கு தெரியுமா? எல்லாமே மேஜிக்கா நடக்குது. நல்லது நடப்பும் நம்புவோமே. என்னடா உனக்கு பார்லிமெண்ட் டெமோக்ரஸி மேல அவ்வளவு கோபம்? பார்லிமெண்ட் டெமோக்ரஸி சுத்தமா பிடிக்காதுங்கிறார் அவர். மக்கள் ஒருபோதும் அறிவுபூர்வமான தலைவர்களை தேர்ந்தெடுக்க மாட்டார்கள், கவர்ச்சியை நோக்கித்தான் ஓடுவார்கள். கவர்ச்சியால் உருவாகின்ற ஒரு சமூகம் அறிவுபூர்வமான சமூகத்தை உருவாக்க முடியாது. எனவே நான் அடிப்படையான ஜனநாயகத்தை அடிப்படையோடு வெறுக்கிறேன்றார். எப்போ? 1922. டெமோக்ரஸியே தப்புன்ட்டார் ஒருத்தர். ஏன் தப்புன்னா இப்படித்தான்டா ஓட்டு அரசியல்ங்கிறது இப்படித்தான் போகும். அதைத்தான் தீர்க்கதரிசனமா ஒருத்தர் யோசிச்சு சொல்லியிருக்கான். இப்ப நம்ம டென்ஷன் ஆகக்கூடாது. இப்படிதான் இதெல்லாம் கடக்கணும், இதெல்லாம் இப்படிதான் போகும். எதிராள எப்படி இப்போ நமக்கு தெரியுமோ? தெரியாதுல்ல. இப்ப நீங்க இப்படி உட்கார்ந்து இதை பேசுவோம்ன்ற சூழ்நிலை நமக்கு தெரியாது இல்லையா? இப்படி ஒரு படம் இருப்போம் நமக்கு தெரியுமா? எல்லாமே மேஜிக்கா நடக்குது. நல்லது நடப்பும் நம்புவோமே.